எக்ஸைஸ் 2.1 உள்ள ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். The letters A, B, C, D up to X, Y, Z are used to represent டேஷ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா ஒரு 2 கான்செப்ட் படிக்கணும். எதுலனா வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட். இந்த வேரியபிள்ஸையும் கான்ஸ்டன்ட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு லெசனில் ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம். அடிஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம படிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடிஷனில் எப்போவுமே ஆர்டர் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணணும். ஆன்சர் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். 5 + 6 11, அதுமாதிரி 6 + 5 11, அதுமாதிரி 10 + 20 30, 20 + 10 30 தான். அதுமாதிரி 1 + 2 3, 2 + 1 3 தான். இந்த ப்ராப்பர்ட்டியாக நம்ம அடிஷனோட கம்யூட்டேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிம்போம். இதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளால் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அதாவது எல்லா நம்பர்ஸையும் இதேமாதிரி எக்ஸாம்பிளுக்காக எழுத முடியாது. ஸோ நம்ம இதை எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னா A + B = B + Aன்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கே ஃபஸ்ட்டு கணக்கில் ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5, பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 6. ஸோ இந்த 5க்கு பதிலாக ஏ போட்டோம்னாலும் 6க்கு பதிலாக பி போட்டோம்னாலும் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த கடைசி அளிக்கிற ஃபார்மேட்டு மேலே கடைசிட்டு பாருங்கள். அதேமாதிரி தான் செகண்ட் சம்மில் ஏயோட வேல்யூ 10, பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 20. தேர்டு சம்மில் ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1, பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2. இங்கே நீங்கள் ஒன்று கவனிக்கலாம். ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5னா 5 தான் நம்ம சொல்லவே முடியலை. ஃபஸ்ட்டு சம்மில் 5 இருக்குது, செகண்ட் சம்மில் 10 இருக்குது, தேர்ட் சம்மில் 1 இருக்குது, ஃபோர்த்து சம்மில் எதானாலும் இருக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதாவது வேல்யூ வேரி ஆகிட்டே இருக்குது. இந்தமாரி ஒரு லெட்டரோட வேல்யூ சேஞ்ச் ஆகும், இல்லைனா வேரி ஆகிட்டே இருக்கிறது தான் நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வேரியபிள்ஸை நம்ம ஸ்மால் லெட்டர் ஏபிசிடியில் மென்ஷன் பண்ணுவோம். வேல்யூ சேஞ்ச் ஆகவே செய்யாது. இப்போ 5யோட வேல்யூ பார்த்திங்கன்னா எப்போவுமே 5 தான். நம்ம 5ன்னு சொல்லிட்டு ஒரு 4 பால்ஸ் கொடுக்க மாட்டோம். கொஸ்டினில் கேட்டிருக்க என்ன கேட்டாங்கன்னா ABC up to XYZ வேரியபிள்ஸை ரெப்ரசன்ட் பண்ண தான் இந்த ஸ்மால் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சரு வேரியபிள்ஸ். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். F is decreased by 5. இந்த சென்டென்ஸோட அல்ஜிப்ரைக் ஸ்டேட்மெண்ட் கேட்டுருக்காங்க. அல்ஜிப்ரைக் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்க நம்ம மேக்ஸில் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா F கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம F எழுதிக்கிறோம். டிகிரீஸ்னால் என்னென்னா சப்ட்ராக்ஷன் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒன்று கம்மியாகிறதுனால நம்ம சப்ட்ராக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். F சப்ட்ராக்ஷன் 5, அதாவது F - 5 தான் பார்த்திங்கன்னா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து தேர்டு பார்த்திங்கன்னா S / 5. எஸ் சொல்லித்தாங்க. டிவைடரும் டேரெக்டாக சொன்னதுனால நம்ம டிவைடட் சிம்பிள் போட்டுட்டு 5 போட்டால் போதும். அதுதான் தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் A age is n years now, 7 years ago A age was. எடுத்துக்கிட்டால் இந்த இயர் நமக்கு பார்த்திங்கன்னா 10 years ஓல்டுன்னு வச்சுக்குவோம். 7 years ago நம்மளோட வயசு எவ்வளோவா இருக்கும்? 10 - 7 3 years இருக்கும். சேம் இந்த கொஸ்டின் அப்ளை பண்ணுவோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏயோட ஏஜ் திஸ் இயர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. 7 இயர்ஸ்க்காகவும் எப்படி இருக்கும்? என்னிலேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். அதுதான் பார்த்திங்கன்னா ஏயோட ஏஜ் 7 years ஆகவாக இருக்கும். இதை நம்ம கணக்கில் எழுதிக்கலாம். லாஸ்ட்டாக P - 5 gives 12 அப்படின்னா பியோட வேல்யூ என்னென்னு கேட்டுருக்காங்க. பிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. அதுலேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணக்கப்புறம் நமக்கு 12 கிடைக்குது. அப்போ பியோட வேல்யூ எப்படி கேட்டிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ண வேல்யூவை 2 சைடும் ஆட் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். எக்ஸாம்பிளாக P - 5 சப்ட்ராக்ட் பண்ணதை அப்படியே ஆட் பண்ணிடுவோம். அதேமாரி ரைட் ஹேண்ட் சைடும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சது பார்த்துக்கோங்க. -5 + 5 0 ஆகிடும். P + 0 பார்த்திங்கன்னா P தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு 17 கிடைக்கும். ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 17. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மில் உள்ள ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம்.
என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பென்சிலோட லென்த்து வந்து கொடுத்துட்டாங்க. டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர் இருக்குது. அதில் ஏயோட லென்த்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. பி ரிமைனிங்லாம் பார்த்திங்கன்னா பி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ பியோட லென்த்து வந்து A - 6 தான் பார்த்திங்கன்னா பியோட லென்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லணும். ஏயோட லென்த்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த டோட்டல் 6லேருந்து பியை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஏயோட லென்த்து கிடச்சிடும். ஸோ 6 - பி தான் பார்த்திங்கன்னா ஏயோட லென்த்து. அதேமாதிரி பியோட லென்த்து எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த 6லேருந்து நம்ம ஏயை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஆனால் இங்கே கொஸ்டினில் பார்த்திங்கன்னா A - 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா சப்ட்ராக்ஷனில் எப்போவுமே வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 - 6 6 - 5 போட்டால் நமக்கு வேறு ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 6 - 7 தான் நமக்கான சரியான ஆன்சர். கொஸ்டினில் வந்து தவறாக கொடுத்ததுனால நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா if the cost of an apple is x and the cost of a banana is 5 rupee, then total cost of fruit is x plus 5. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு ஆப்பிளோட ப்ரைஸ் வந்து 10ன்னு எடுத்துக்கிறோம் அண்ட் ஒன் பனானாவோட ப்ரைஸ் வந்து 5ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். டோட்டல் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 15 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆப்பிளோட ப்ரைஸ் வந்து எக்ஸு, பனானாவோட ப்ரைஸ் வந்து 5. டோட்டல் பார்த்திங்கன்னா எக்ஸ் + 5 தான் நமக்கு வேணால் ஆன்சர். அதுதான் கொஸ்டின்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ட்ரூ. அடுத்து தேர்டு சம் பார்க்கலாம். 10 more to 3 times c is 10c + 3. எப்போவுமே டைம்ஸ்னால் பார்த்திங்கன்னா அது வந்து மல்டிப்ளிகேஷன். இங்கே வந்து 3 times c அப்படின்னா 3 times c மோர்னால் வந்து ஆட் பண்ணணும் 10. நம்ம எப்போவுமே வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ 3c + 10 தான் பார்த்திங்கன்னா ஆன்சரு. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா 10c + 3 கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா if the cost of 10 rice bags is t, then the cost of 1 rice bag is t/10. நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ 5 ரைஸ் பேக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10ன்னு வச்சுக்குவோம் நம்ம. அப்போ ஒரு ரைஸ் பேக்கோட ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா 10 வந்து 5ஆக டிவைட் பண்ணுவோம். 5ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 2 கிடைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா 10 5ஆக டிவைட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்னா 5ஆக வந்து பிரிப்போம். பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ரைஸ் பேக்கோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 2ன்னு சொல்லி கிடைக்கும். சேம் லாஜிக் இங்கே யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து 10ங்கிறது தெரியாது, நமக்கு பார்த்திங்கன்னா தீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 ரைஸ் பேக்கோட வேல்யூ வந்து டி. அப்போது 1ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ட்ரூ. அண்டு ஃபிஃப்த் ஒன் இஸ் சிம்பிள் ஒன். த ப்ராடக்ட் ஆஃப் q அண்ட் 20 is 20q. நம்ம மல்டிப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்னாலே மல்டிப்ளிகேஷன் எப்படி எழுதணும்னா q அண்ட் 20ன்னு எழுதுவோம். மல்டிப்ளிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஸோ ஆர்டர் முக்கியம் இல்லை, எப்படினாலும் மாற்றி எழுதிக்கலாம். அண்டு எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரேக்கில் எழுதும்போது மல்டிப்ளை சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டோம். சிம்பிளாக q20ன்னு எழுதலாம், இல்லைனா 20qன்னு எழுதலாம். இங்கே நமக்கு ஆன்சரில் பார்த்திங்கன்னா 20q வந்திருக்கு. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ட்ரூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது. செகண்ட் படத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒன் பிக்சரே பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 படத்துலையும் சேர்த்து எவ்வளோ ஸ்கொயர் இருக்குன்னா 1 2 இருக்கும். அந்த சர்க்கிளும் பார்த்திங்கன்னா 1 2 இருக்கும். ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா 1 2 3 4 இருக்கும். அடுத்து தேர்டு பார்த்திங்கன்னா அதே சேம் பிக்சரை 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா அப்போ இதே பிக்சரை வந்து நம்மளே 4 டைம் போட்டுக்கணும். ஃபிஃப்த்துக்கு பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் போட்டுக்கணும். நமக்கு கொஸ்டின் என்னதுன்னா அதில் மொத்தம் எவ்வளோ ஸ்கொயர் இருக்குது, எவ்வளோ சர்க்கிள் இருக்குது, எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். எப்போவுமே ஒன்று ஞாபகங்க, மல்டிப்ளிகேஷன்னா என்னதுன்னா ரிப்பீட்டிவ் அடிஷன் ஆஃப் சேம் நம்பர் தான் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். இங்கே பார்த்திங்கன்னா
பிக்சர் வந்து 1 டைம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்கொயரை 1 டைம் ஆட் பண்ண போகிறோம், சர்க்கிளை 1 டைம் ஆட் பண்ண போகிறோம், ட்ரையாங்கிளை 2 டைம் ஆட் பண்ண போகிறோம். இதுவே 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கொயரை 1 டைம் 2 டைம்ஸ் ஆட் பண்ணணும், சர்க்கிளில் 2 டைம்ஸ் ஆட் பண்ணணும், ட்ரையாங்கிளை 2 டைம்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ நம்ம இங்கே அகைன் ரிப்பீட்டிவாக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் நமக்கு பார்த்திங்கன்னா சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். 4th பேட்டர்னில் பார்த்திங்கன்னா ஸ்கொயரை வந்து 4 டைம்ஸ் ஆட் பண்ணணும் ரிப்பீட்டிவாக. அதுக்கு பதிலாக நான் பார்த்திங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணது 1 கூட. ஏன்னா 1 பிக்சரில் 1 ஸ்கொயர் தான் இருக்குது, நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 4 கிடைக்கும். அதேமாதிரி சர்க்கிளும் பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ 1 வந்து 4 டைம்ஸ் ஆட் பண்ணதேன் நமக்கு வந்து 4 கிடைக்கும். ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா ஒரு பிக்சரில் 2 இருக்குது, மொத்தம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 4 பிக்சர் இருக்கும், 2 ஆட் பண்ணும்போது 8 கிடைக்கும். இதை வேணால் கவுண்ட் பண்ணி பாருங்கள், இந்த பிக்சரை 4 டைம் ட்ரா பண்ணி அதை கவுண்ட் பண்ணுங்கள், நமக்கு ஆன்சர் 8 தான் கிடைக்கும். சேம் தான் 5க்கும் பார்த்திங்கன்னா ஸ்கொயரை 5 டைம் ஆட் பண்ணோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 5 கிடைக்கும். சர்க்கிளும் 1 தான் இருக்குது, ஸோ அதையும் 5 டைம்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு பார்த்திங்கன்னா 5 தான் ஆன்சர் தான் கிடைக்கும். கடைசியாக ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா 2 இருக்குது, 2 வந்து 5 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 10 கிடைக்கும். 4th சம் பார்த்திங்கன்னா அறிவழகன் இஸ் 30 years younger to his father. ரைட் அறிவழகன்ஸ் ஏஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ்னு கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவழகனோட ஏஜ் வந்து அவங்க அப்பா வயசுலேருந்து 30 years கம்மின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ அறிவழகனோட அப்பா வயசு வந்து 50னா அறிவழகனோட வயசு வந்து அதில் வந்து 30 கம்மினால நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 20 கிடைக்கும். இதுதான் வந்து அறிவழகனோட ஏஜ். இங்கே ஆனால் நம்ம கணக்கில் பார்த்திங்கன்னா அறிவழகனோட ஃபாதர் ஏஜ் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ அல்ஜிப்ராவில் எப்போவுமே ஒரு வேல்யூ நமக்கு தெரியலைன்னா அதை வந்து ஏதாச்சும் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம். நான் இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்லேருந்து 30 கழிப்போம், நமக்கு இதுதான் பார்த்திங்கன்னா அறிவழகனோட ஏஜ். ஸோ 4th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 30. நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். இஃப் u is an even number, how would you represent the next even number, the previous even number கேட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம ஈவன் நம்பர்னு சொல்லி எதெல்லாம் சொல்லுவோன்னா, எந்த நம்பர்லாம் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைனிங் 0 வருதோ அதெல்லாம் நம்ம வந்து ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ என்ன நம்பர்லாம் டிவைட் பண்ணும்போது 2 ரிமைனிங் வந்து 0 வருதுன்னா 2க்கு வரும், 4க்கு வரும், 6க்கு வரும், 8க்கு வரும். அப்படி பார்த்திங்கன்னா 2ஓட மல்டிப்ளிகேஷன்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்சராக வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, u வந்து இந்த ஈவன் நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பராக இருக்கலாம். u வந்து 4ஆகவும் இருக்கலாம், 8ஆலும் இருக்கலாம், இல்லை 12ஆனாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதோட நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பரை எப்படி கண்டுபிடிப்போம்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து u வந்து 2னா இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர் எப்போ கிடைக்கும்னா +2 ஆட் பண்ணும்போது கிடைக்கும். அதேமாதிரி நம்மளோட u வந்து 4ஆக இருக்குன்னா நம்மளோட நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர் பார்த்திங்கன்னா 4 + 2 6 கிடைக்கும். அதேமாதிரி தான் எல்லா ஈவன் நம்பர்லேருந்தும் 2 ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கான நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர் கிடைக்கும். இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன ஈவன் நம்பர் கேட்டிருக்குன்னு தெரியாது, நமக்கு u தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யூலேருந்து நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர் எப்போ நமக்கு கிடைக்கும்னா அது கூட 2 வந்து ஆட் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா u + 2. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் எப்போ கிடைக்குன்னு சொல்லி கேட்டுருங்க. இப்போ நம்ம u வந்து 8ன்னு வச்சுக்கிட்டோன்னா ப்ரீவியஸ்னால் முன்னாடி, அதுக்கு முன்னாடி உள்ள ஈவன் நம்பருக்கு எப்படி எடுப்போம், 2 மைனஸ் பண்ணால் கிடைக்கும், அதை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ண கிடைக்கும். அதுமாதிரி 6 தான் யூனா அதுக்கு ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் வந்து 4, அது எப்படி நமக்கு கிடைக்கும்னா 2 சப்ட்ராக்ட் பண்ண கிடைக்கும். அதுமாதிரி 4க்கு முன்னாடி உள்ள ஈவன் நம்பர் பார்த்திங்கன்னா 2, அப்போ 2 சப்ட்ராக்ட் பண்ணால் தான் கிடைக்கும். எந்த ஒரு ஈவன் நம்பர்னாலும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 2 சப்ட்ராக்ட் பண்ணும்போது தான் அதுக்கு ப்ரீவியஸாக உள்ள ஈவன் நம்பர் கிடைக்கும். ஸோ இப்போ யூக்கு ப்ரீவியஸாக உள்ள ஈவன் நம்பர் பார்த்திங்கன்னா u சப்ட்ராக்ட் அது u - 2. அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா u - 2. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த வெர்பல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம வந்து அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுவோம்.
டி இஸ் ஆடட் டு த 100. வெர்பல் கொஸ்டினில் இந்த மாதிரி சிங்கிள் ஆல்ஃபபெட் இருந்ததுன்னா அது வந்து வேரியபிளாக தான் இருக்கும். அந்த வேரியபிளை நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே எழுதிக்கிறோம். டி இஸ் ஆடட் டு த 100 அப்படின்னா டி கூட பார்த்திங்கன்னா 100 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை தான் பார்த்திங்கன்னா இப்படி எழுதியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இவ்வளோன்னு. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ் q. டைம்ஸ்னாலே பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான் வரும் அல்ஜிப்ராவில். அப்போ 4 டைம்ஸ் க்யூனா 4 மல்டிப்ளை க்யூன்னு எழுதுவோமா? ஆனால் அல்ஜிப்ராவில் நம்ம எப்போவுமே இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டோம். ஈஸியாக 4q எழுதுவோம். இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்திங்கன்னா 4 less to 9 டைம்ஸ் ஆஃப் y. ஃபஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா என்ன சொன்னோம்? வேரியபிளை தான் ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லி சொன்னோமா? அந்த வேரியபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 டைம்ஸ், அதாவது 9 மல்டிப்ளிகேஷன் y. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 9y எழுதுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 லெஸ்னால் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, அப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ -4 9y -4 தான் பார்த்திங்கன்னா தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செவன்த்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா அவங்க அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அதை வெர்பலாக மாற்றணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா எக்ஸை வந்து 3ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதை அப்படி நம்ம எழுதினா போகிறோம். எதை டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸு. ஸோ எக்ஸ் டிவைடட் பை 3. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். வெர்பல்லேருந்து அல்ஜிப்ரிக்காக மாற்றும் போது ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து வேரியபிளை ஃபஸ்ட்டு எழுதுறோமா? இப்போ வந்து எப்போவுமே அல்ஜிப்ரிக்லேருந்து வெர்பல் மாற்றும் போது எப்போவுமே வந்து கான்ஸ்டன்ட்னா இந்த நம்பர்ஸ் தனியாக இருக்கும், அதை தான் வந்து நம்ம வந்து எழுதுவோம். அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 11 இருக்குது. அப்போது 11 ஆடட் டு, ஏன்னா 11 தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். 2 எது கூட ஆட் பண்ணியிருக்கோன்னா 10 டைம்ஸ் எக்ஸ். 10xனால் 10 மல்டிப்ளை எக்ஸு, மல்டிப்ளிகேஷனை நம்ம வந்து டைம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 10 டைம்ஸ் எக்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த 11 ஆடட் டு 10 டைம்ஸ் எக்ஸ் தான் பார்த்திங்கன்னா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 70s கொடுத்துருக்காங்க. அதாவது 70 டைம்ஸ் எஸ்ன்னு எழுதலாம். ஆனால் புக் பேக் ஆன்சர் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 70 அண்டு எஸ். இங்கே பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்னா எதுவும் மல்டிப்ளிகேஷனில் நம்ம வந்து ப்ராடக்ட்னு சொல்லுவோம். டைம்ஸ்னாலும் மல்டிப்ளிகேஷன் தான், ப்ராடக்ட்னாலும் மல்டிப்ளிகேஷன் தான். நெக்ஸ்ட் 8 சம் பார்க்கலாம். The teacher asked 2 students to write a algebraic statement for a verbal statement. 8 more than a number. Vetri wrote 8 plus x, but Madan wrote 8x. Who gave the correct answer? அதாவது டீச்சர் ஃபஸ்ட்டு எந்த சென்டென்ஸை அல்ஜிப்ரிக்ஸ் எந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுத சொல்லியிருக்காங்கன்னா 8 more than a number. ஸோ 8 மோர்னால் பார்த்திங்கனாலே ஆட் தான் பண்ணணும். தென் ஏ நம்பர், அந்த நம்பர் வந்து நமக்கு தெரியாதனால பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு சொல்லி நம்ம வச்சுக்குவோம். வெற்றியோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 8 + எக்ஸு. மாதனோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 8x. நம்ம இந்த 8xங்கிறது எப்போ எழுதுவோன்னா 8 டைம்ஸ் எக்ஸ் இல்லை ப்ராடக்ட் ஆஃப் 8x அந்த மாதிரி இருந்தால் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா மோர் தான் கொடுத்தாங்க. மோர் வந்து எப்போவுமே அடிஷனுக்கு ஆகும். ஸோ வெற்றியோட ஆன்சர் தான் பார்த்திங்கன்னா கரெக்டு. அடுத்து 9வது கணக்கு பார்க்கலாம். இஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு 300, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 300ன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஜி -1 அண்ட் ஜி +1? ஃபஸ்ட் நம்ம ஜி -1 கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு ஜி +1 கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி வேல்யூ கொடுத்து இன்னொரு எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜி இருக்கிற இடத்துலலாம் அதோட வேல்யூ போட்டுருங்க. அப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்திங்கன்னா 300 - 1, செகண்ட் கணக்கு பார்த்திங்கன்னா 300 + 1. ஸோ 300லேருந்து 1 நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 299 கிடைக்கும். 1 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 301 கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கணக்கான ஆன்சர் 299 301. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எஸ் இஃப் 2s - 6 gives 30? அதாவது அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2sலேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா
30 கிடைக்கிது. இந்த மாதிரி ஒரு வேரியபிளை வந்து வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா எப்போவுமே என்ன பண்ணணும்னா வேரியபிளை மட்டும் தனியாக ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு சைடு கொண்டு வந்தால் போதும். அப்படி நம்ம எப்படி கொண்டு வரோம்னா இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து -6 இருக்கா, அப்போ நம்ம 2 சைடும் +6 பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2s - 6 + 6 = 30 + 6. பார்த்திங்கன்னா -6ம் +6ம் பார்த்திங்கன்னா 0 ஆகிடும். 0க்கு வந்து மதிப்பு இல்லாததுங்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா 2s மட்டும் இருக்கும். இந்த சைடு 30யும் 6ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 36 கிடைக்கும். இப்போ 2 வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. நம்ம இதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு மல்டிப்ளிகேஷனோட ஆப்போசிட் பண்ணணும். அடிஷனோட ஆப்போசிட் பார்த்திங்கன்னா சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா டிவிஷன். இதே தான் வந்து அப்படியே ஆப்போசிட்டும். சப்ட்ராக்ஷனோட ஆப்போசிட் வந்து அடிஷன், டிவிஷனோட ஆப்போசிட் வந்து மல்டிப்ளிகேஷன். இப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால நம்ம இதோட ஆப்போசிட்டான டிவிஷனில் பண்ணணும். 2வை வந்து டிவைட் பண்ணணும் 2 சைடும். இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 கேன்சல் ஆகி ஜஸ்ட் எஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா 1 2s 2 ரிமைனிங் 1 இருக்கும். 8 2s 16. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா எஸ்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 18 தான் கிடைச்சி. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா 18. அடுத்து லாஸ்ட் கணக்கில் பார்த்திங்கன்னா கேயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. k/3யோட வேல்யூன்னு பார்த்திங்கன்னா கேட்டுருக்காங்க. பைனா வந்து டிவிஷன் தான், ஸோ டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கணக்கில் பார்த்திங்கன்னா கேயோட வேல்யூ வந்து 3 அப்படிங்கும்போது நமக்கு 3/3 கேக்கு பதிலாக 3 போட்டிருக்கோம். அகைன் கீழே உள்ள 3 அப்படி போட்டிருக்கோம். ஸோ 3யை 3யால் டிவைட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1 கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஆன்சர் 1ன்னு போட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் கேயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 6. அப்போ கேக்கு பதிலாக பார்த்திங்கன்னா 6 போடணும். கீழே உள்ள 3யால் டிவைட் பண்ணணும். 1 3s 3 2 3s 6 வரும். ஸோ பார்த்திங்கன்னா அதனால தான் செகண்ட் பாக்ஸில் 2 போட்டுருக்காங்க. இதேமாதிரி ரிமைனிங் சம்மை சால்வ் பண்ணுவோம். தேர்டு பாக்ஸில் கேயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 9. அப்போ k/3 9/3 போட்டோன்னா 3 3s 9 கிடைக்கும். ஸோ தேர்டு பாக்ஸில் நம்ம எழுத வேண்டிய ஆன்சர் பார்த்திங்கன்னா 3. அடுத்து ஃபோர்த்து பாக்ஸில் பார்த்திங்கன்னா 12 நம்ம 3யால் டிவைட் பண்ணோன்னா 4 3s நமக்கு வந்து 12 கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தேர்டு டேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 3s 15 6 3s 18 கிடைக்கும். இதை நீங்கள் டிவைட் பண்ணியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 10th கொஸ்டினுக்கான ஆன்சர்.